அவங்க நீட்ல இருக்கக்கூடிய முறைகேட்டை எதிர்க்கிறாங்க, நீட்ல இருக்கக்கூடிய குளறுபடியை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாடு இஸ் ஒன்லி ஸ்டேட் நீட்டே குளறுபடிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஸ்டேட். நேம் டேக் இல்லாத போலீஸ் ஸ்டூடெண்ட் அரெஸ்ட் பண்றதும் ஸ்டூடெண்ட் மீது அடக்குமுறை ஏவுறதும் தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரியில கேள்விப்படாத ஒரு விஷயம். பிஜேபி இந்தியா முழுக்க என்ன மாடல் எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அதை இங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எல்லா மாஸ் ப்ரொடெஸ்டையும் ஒரு டேக்குக்குள்ள அடக்க முடிஞ்ச பிஜேபியால ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட எந்த டேக்குக்குள்ளேயும் அவங்களால அடக்க முடியாம அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்க. அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 2 நாளா நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சோசியல் மீடியால ஒரு ரீல் ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட்ல உட்கார்ந்துருக்கும் போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட, எமர்ஜென்சிக்கு எதிராக நின்று மொழி உரிமைக்காக போராடின, சோசியல் ஜஸ்டிஸ்க்காக போராடின தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் ஜனநாயகத்துக்கு பின்னாடா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ரீல் ஒண்ணு, அதுக்கு பின்னால ஒரு பிஜிஎம், ஒரு எமோஷனல் மியூசிக், அதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு சரி என்னடா நம்ம ஸ்டேட்டுக்காக நிலைமை அப்படின்னு நம்ம ஆட்களே பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறப்போ அப்படின்னா கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் யூத்ல ஒரு செக்ஷன் என்டர்டைன்மெண்ட் நோக்கி போயிருக்காங்க, இன்னொரு செக்ஷன் ப்ரொடெஸ்டையே என்டர்டைன்மெண்டா மாத்திருக்காங்க. நாங்க அந்த செக்ஷன்ங்கிறத சொல்றதுக்காக உங்க கூடியிருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். பொதுவா இந்த மொமெண்ட்ல இப்படியான ஒரு ப்ரொடெஸ்ட் தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப அவசியப்படுது. ஏன் அப்படின்னா, நார்மலைசிங் பிஜேபியோடைய பாசிசம், பிஜேபியின் பாசிசத்தை நார்மலைஸ் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆக தொடங்கி இருக்கிறப்போ தமிழ்நாட்டுல ஒரு நாளும் பிஜேபியும் பாசிசமும் நார்மலைஸ் ஆகாது. இங்க இருக்கிற டெமோக்ராட்டிக் போர்சஸ் உடைய கடைசி பிரீத் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபியும் பாசிசமும் நார்மலைஸ் ஆகாது. அதை ஒரு ரெசிஸ்டன்ஸ் தீர்மானிக்க முடியாதுங்கிறத சொல்லக்கூடிய கூட்டமா இங்க நாம பார்த்திருக்கோம். நீங்க ஒரு மூமெண்ட்டை கவனிங்க. இந்தியா முழுக்க 2010க்கு பிறகு, 14க்கு பிறகு கிடையாது, 2010க்கு பிறகு for the first time in the history பிஜேபி டிஃபென்ஸ் கோடுக்கு போயிடுறாங்க. இதுவரைக்கும் யாராலும் அவங்க டிஃபென்ஸ் கோடுக்கு தள்ள முடியல. அஃபென்சிவா அக்ரெசிவா இருந்த ஒரு பார்ட்டிய, ஒரு பாசிஸ்ட் போர்ஸை டிஃபென்ஸுக்கு தள்ளி இருக்கிறாங்க இந்தியன் யூத். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ப்ரொடெஸ்டையும் அவங்க ட்ராக் பண்ணிருக்காங்க. விவசாயிகள் போராடுறாங்களா, பஞ்சாப்ல இருந்து வராங்களா, ஆம் ஆத்மி கூண்டுன்னு சொல்லு, காலிஸ்தான் சொல்லு, அவங்க அமைதியாயிடுவாங்க. மாஸ் பப்ளிக் ஆதரவு அந்த ப்ரொடெஸ்ட் கிடைக்காது. சிஏஏக்கு எதிராக போராட்டம் நடக்குதா, இஸ்லாமியர்களுடைய போராட்டம்னு சொல்லி அதை ட்ராக் பண்ணு, மாஸ் பப்ளிக் ஆதரவு அதுக்கு கிடைக்காது. அப்படி இந்தியா முழுக்க தொழிலாளர்கள் போராடினாங்கன்னா இத அர்பன் நக்சல்ஸ் சொல்லு, கம்யூனிஸ்டுடைய வேலைன்னு சொல்லு. இப்படி எல்லா மாஸ் ப்ரொடெஸ்டையும் ஒரு டேக்குக்குள்ள அடக்க முடிஞ்ச பிஜேபியால ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட எந்த டேக்குக்குள்ளேயும் அவங்களால அடக்க முடியாம அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்க. பிஜேபி கூட பேச்சுவார்த்தைக்கு வராங்க, சோனம் பாங் கூட பேச்சுவார்த்தைக்கு வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க, ராகுல் காந்தியை மீட் பண்றதுக்கு ரோட்ல நிக்கிறாங்க. இது எதுவும் கடந்த 10-12 வருஷமா பிஜேபி கிட்ட இருந்து ஒரு மொமெண்ட் கூட நம்மளால எதிர்பார்க்க முடியாது. This is the biggest victory of student protest. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு நீட்டை எதிர்ப்பதற்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் போர்சஸ் நீட்டை எதிர்ப்பதற்கும் ஒரு காமன் டிஃபரன்ஸ் உண்டு. அவங்க நீட்ல இருக்கக்கூடிய முறைகேட்டை எதிர்க்கிறாங்க, நீட்ல இருக்கக்கூடிய குளறுபடியை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாடு இஸ் ஒன்லி ஸ்டேட் நீட்டே குளறுபடிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. இப்ப இதோட குற்றம் கடமை இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க நீட்ல குளறுபடியை சரி செய்யணும்னு சொல்றாங்க, நீங்க நீட்டுமே வேணாம்னு சொல்றீங்க. 2 பேருடைய ப்ரொடெஸ்ட் எப்படி ஒண்ணாகும் அப்படின்னு கேக்குறாங்க. நீட் வேணாம்னு சொல்றோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதுக்காக தன்னடிச்சா ஒரு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் ரோட்ல உட்காரும் பொழுது ஓன் டிமாண்ட் ஏன் டிமாண்ட் ஒண்ணு இல்லைன்னு பார்த்துட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு நாங்க என்டர்டைன்மெண்ட் என்கரேஜ் பண்றது கிடையாது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்ம ரொம்ப சேலஞ்சான ஒரு இடத்துல இருக்கோம். இதுக்கு முன்னாடி போராளியர்களை கைது பண்ணி பார்த்திருக்கோம், போராளியர்கள் மீது தடியை நடத்தி பார்த்திருக்கிறோம். ஆனா பார்க்காத ஒரு விஷயம், நேம் டேக் இல்லாத போலீஸ் ஸ்டூடெண்ட் அரெஸ்ட் பண்றதும் ஸ்டூடெண்ட் மீது அடக்குமுறை ஏவுறதும் தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரியில கேள்விப்படாத ஒரு விஷயம்.
பிஜேபி இந்தியா முழுக்க என்ன மாடல் எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அதை இங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டிடென்ஷன் அரெஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ்ல கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாணவரை கைது பண்ணிட்டு போய் பிரிவென்டிவ் அரெஸ்ட் கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டுல நாம இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்தாங்க. ப்ரொடெஸ்டுக்கு வந்த பிறகு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட அது ஒரு லாஜிக் இருக்கு. அந்த பாசிசத்தை தமிழ்நாட்டில் எக்ஸிக்யூட் பண்ண பாக்குறாங்க. we should never allow it. பிஜேபி யார் தமிழ்நாட்டின் மீது இந்தியாவின் மீது நீட்டை திணிச்சாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்னே ஒண்ணுதான். நாங்க நீட்டை எதிர்க்கிறதுக்கு அதை கிராக் பண்ண முடியாத அந்த தன்மை கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் அவர் எபிலிட்டி. நீட் வந்து பணக்காரனுக்கும் ஏழைக்கும் போட்டி வச்சா ஏழைக்கு எதிரானது. ஆதிக்க சாதியை சேர்ந்தவனுக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவனுக்கும் போட்டி வச்சா அது ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவனுக்கு எதிரானது. ஒரு அர்பன் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரூரல் ஸ்டூடெண்ட்டுக்கும் போட்டி வச்சா அது ரூரல் ஸ்டூடெண்ட்டுக்கு எதிரானது. ஒரு ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் போட்டி வச்சா அது பெண் குழந்தைக்கு எதிரானது. எனி பார்ட் ஆஃப் அண்டர் செக்ஷனுக்கு நீட் எதிரானது. அதுக்காக எடுத்துக்கிட்டே இருப்போம். தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணது ஃபர்ஸ்ட் டார்கெட் நீட்டை ஒழிச்சு வைக்கிறது. செகண்ட் டார்கெட்